வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ வெப் சினிமா. இந்த வீடியோவில் தாய் கிழவி படத்தில் ராதிகா அவர்கள் நடித்த பவுனுத்தாயி மற்றும் வாரிசு படத்தில் சரத்குமார் அவர்கள் நடித்த ராஜேந்திரன், இவங்க ரெண்டு பேரையும் இவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் தான் நாம் கம்பேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுனுத்தாயி கிராமத்துல வட்டி வியாபாரம் பண்ணுவாங்க. நிறைய பேரு அவங்க கிட்ட வட்டிக்கு காசு வாங்கி இருப்பாங்க. அதனால அந்த ஊரையே அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ராஜேந்திரன் மைன்ஸ் பிசினஸ்ல நம்பர் 1 இருப்பாரு. பெரிய பெரிய டெண்டர்லாம் வின் பண்ணி மைன்ஸ் பிசினஸ அவர் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. ஊர்லயே பெரிய வீடு பவுனுத்தாயி வீடு தான். அவங்க வீட்ல அவங்க வச்சது தான் சட்டம். ராஜேந்திரனோட வீடு ஒரு மாளிகை மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். ராஜேந்திரன் வீட்லயும் அவர் சொல்றதை தான் எல்லாரும் கேட்கணும். திடீர்னு ஒரு நாள் பவுனுத்தாயி வியாதி வந்து படுத்துடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் ராஜேந்திரன் கிட்ட உனக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னு அவரோட ஃபேமிலி டாக்டர் ஆனந்த் பத்மநாபன் சொல்லுவாரு. பவுனுத்தாயி கிட்ட வீட்டை வித்து சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டதால 3 பசங்களையும் அவங்க ஒதுக்கி வச்சிடுவாங்க. ராஜேந்திரனோட 3 பசங்கள்ல கடைசி பையன் விஜய் உங்க பிசினஸ்குள்ள நான் வரமாட்டேன்னு அவரை எதிர்த்து பேசினதால ராஜேந்திரன் விஜயை ஒதுக்கிடுவாரு. பவுனுத்தாயி படுத்த படுக்கையா ஆனப்பறம் அவங்களோட மருமகன் 2 இட்லி பேண்டு வாத்தியக்காரங்களெல்லாம் கூட்டி வந்து பேண்டு வாசிக்க வச்சு ஆடிப்பாடி கொண்டாடுவாரு. அதே போல ராஜேந்திரனுக்கு பிசினஸ்ல பிரச்சனை வரும்போதெல்லாம் அவரோட பிசினஸ் எதிரி ஜெயப்பிரகாஷ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒரு கட்டத்துல பவுனுத்தாயி சாகர நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்ப பசங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்ப்பாங்க. டாக்டர்லாம் பல்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு முதல்ல கையை விரிச்சிடுவாங்க. அப்புறம் அவங்க பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சீராகி டாக்டர் சர்ஜரி பண்ணி காப்பாத்திடுவாங்க. அதே மாதிரி ராஜேந்திரன் பாத்ரூம்ல மயங்கி விழுந்துடுவாரு. உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்ப்பாங்க. டாக்டர் ஆனந்த் பத்மநாபன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்துவாரு. பென்னி குயிக் பவுனுத்தாயி குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி 3 மகன்களோட சேர்ந்து பவுனுத்தாயி குணமாகி வர முயற்சி எடுப்பாரு. அதுல தனக்கு கமிஷன் கிடைக்குமேன்ற ஒரு சின்ன சுயநலமும் இருக்கு. ராஜேந்திரனோட ஃபேமிலி டாக்டர் ஆனந்த் பத்மநாபன் அவர் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ராஜேந்திரனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் கூட நிற்பாரு. ராஜேந்திரன் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற காரணமும் அதுல இருக்கு. ஆம்புலன்ஸ்ல நடக்கிற கருணை கொலையை பார்த்தப்பறம் 3வது பையன்தான் எப்படியாவது ஆபரேஷனுக்கு பணம் கட்டி பவுனுத்தாயிய காப்பாத்திடணும்னு முதல்ல நினைப்பாரு. அதே மாதிரி ராஜேந்திரனுக்கு இப்படி ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதும் தன்னோட கனவு லட்சியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு 3வது பையன் விஜய் அப்பாவை பிஸ்னஸ்ல சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாரு. பவுனுத்தாயி வியாதி குணமாகி வந்த பிறகு அவங்கள காப்பாத்த பசங்க மருமகளுங்க எடுத்த முயற்சிகளை மனசுல நினைச்சு எல்லாரையும் திரும்ப சேர்த்துப்பாங்க. கடைசியில ராஜேந்திரனோட மூத்த பசங்க 2 பேரும் அவங்க செஞ்ச தவறுகளை உணர்ந்து ராஜேந்திரனோட குடும்பமா ஒன்று சேர்ந்துடுவாங்க. நான் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சேன். காசு இருந்தாதான் நம்மளை மதிப்பாங்கன்னு மருமகங்க கிட்ட பவுனுத்தாயி சொல்லுவாங்க. ப்ராஃபிட் கம்மியா வந்தாலும் அதிக பிரைஸ்க்கு கோட் பண்ணி டெண்டரை ஜெயிக்கணும். ஏன்னா காசை விட நம்ம ஐடென்டிட்டி தான் ரொம்ப முக்கியம்னு ராஜேந்திரன் சொல்லுவாரு. மொத்தத்துல 2 பேருமே மரியாதை ரொம்ப முக்கியன்றதை தான் சொல்ல வராங்க. தன் கூடவே இருந்து ஒத்தாசை பண்ண மகளுக்கு பவுனுத்தாயி பென்னி குயிக்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. தன் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்ட மனைவி ஆசைப்படி ராஜேந்திரன் 60ஆம் கல்யாணம் பண்ணிப்பாரு. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சப்புறம் பவுனுத்தாயி குடும்பத்தோடையும் ஊர் மக்களோடையும் சந்தோஷமா இருப்பாங்க. 60ஆம் கல்யாணம் முடிஞ்சப்புறம் ராஜேந்திரன் தன் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாரு. அந்த சந்தோஷத்தோடையே இறந்தும் போயிடுவாரு. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒற்றுமை என்னன்னா
நிஜ வாழ்க்கையில இவங்க 2 பேருமே கணவன் மனைவின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.